நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஷர்ட்டில் கேட்குறாங்க இல்லைங்களா, டிஷர்ட்டில் எனக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி டிசைன் பண்ணி கொடுங்க, ஒரு லோகோ ட்ரை பண்ணி செட் பண்ணி பண்ணி கொடுங்க, டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி டிஷர்ட்டில் பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுன்னு சொல்லிட்டு டிசைன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் சைஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கவர் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இந்த கலட்டின ஃப்ரேம் இருக்கு இல்லையா, கீழ்காடி, இந்த கீழ்காடி என்ன பண்ணுறேன், நான் எங்கே டிசைன் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச் டேப் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டிசைன் வந்து கிராஸாகவும் வரக்கூடாது, டிசைன் சென்டராக வரணும். அப்போது டிசைன் சைஸ் வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி எனக்கு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அந்த மாதிரி அக்யூட்டாக கேட்குறப்ப நான் அந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக பண்ணி ஆகணும். நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்படி பாக்ஸ் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவும் டிசைன்ஸ் கிராஸ் வராது, டிசைன் வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிறகு என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். நம்ம கழுத்தணும் இல்லைங்களா காடி, இந்த காடி என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸுக்கு சென்டராக இந்த கிளாத்தை அடியில் தூக்கிட்டு மேலே தூக்கிட்டு இந்த அடிகாடியை வந்து நான் கீழே வைக்கிறேன். கீழே வச்சுட்டு இந்த பாக்ஸ் போட்டிருக்க இல்லையா, மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது சென்டராக வச்சுட்டு இதுக்கு மேல் காடி இருக்குல்ல, இந்த காடி எடுத்து இந்த பாக்ஸு சென்டராக அதே மாதிரி எடுத்து சென்டராக ஃபிட் பண்ணிடுறேன். வச்சு புஷ் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் கூட மேனுவலாக இந்த மாதிரி கிளாத்தை இழுத்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாத்து ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப டைட்டாக தான் பண்ணி ஆகணும். டைட்டாக போட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், எதுவும் ப்ராப்ளம் வராது, ட்ரிம்மிங்கில் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் பேக் சைடு. ஏன்னா ஸ்க்ரூ இல்லை இல்லையா, இதுதான் பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு எதுனா இந்த திருப்பி பார்த்தோம்னா பிளாக் கலரில் நமக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே டாப்பில் இந்த ஸ்க்ரூ தான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ இருக்கிறது ராங் பொசிஷனு. எப்படி இருக்கணும் கரெக்டாக அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இதுதான் கரெக்ட் பொசிஷன். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த காடி இருக்கு இல்லையா, இந்த காடி கிளிப் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த காடி கிளிப்பில் வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணால் லாக் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள ஹேண்டில் எடுத்துகிட்டு அதே மாதிரி இப்படி வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். லாக் ஆன பிறகு அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஹேண்டில் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த லீனர் இருக்கு இல்லைங்களா, இந்த லீனரில் போயிட்டு லாக் பண்ணி ஃபிட் பண்ணுறதை பார்க்கலாம். லீனர்